கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். நம்ம சில காரியங்கள் நினைக்கிறோம், ஆண்டவர் எனக்கு இன்னும் இதை செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பிரியமானவர்களே, சங்கீதம் 145 18வது வசனமும் 19வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறாராம், கிட்ட இருக்கிறாராம். எப்போனா உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடும்போது, உண்மையிலேயே அவர் எனக்கு செய்வார், நான் சொன்ன கேட்பாரு அப்படின்னு உண்மையாய் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர்கள் விருப்பத்தின்படி அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கிட்ட மட்டும் இருந்துட்டு சும்மா போயிடல பிரியமானவர்களே, தமக்கு பயந்தவர்களுக்கு. அந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும் எல்லாருக்குள்ள. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு, என்ன பக்கத்தில் தானே இருக்கிறாரு, சத்தத்தை கேட்டு அவர்களை ரட்சித்து காக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது நமக்கு ஜெபிக்கிறதுக்கு பதில் வரலன்னா நமக்கு பயம் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவருக்கு பயமே இல்லை. இப்போ டீச்சருக்கு பயப்படாத பிள்ளைக்கு டீச்சர் எதனாலும் கொடுப்பாங்களா? பயமே இல்லாமல் டீச்சரை பார்த்து குறை சொல்கிறது, டீச்சர் சொன்ன பேச்சு கேட்காம இருக்குது, ஹோம்ஒர்க் கொடுத்தா படிக்காமையே வர்றது, செய்யாமையே வர்றது, பாடம் நடத்தும் போது பயமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு பேசுகிறது. அப்போது டீச்சருக்கு பயந்தவங்க பிள்ளைங்க இதெல்லாம் செய்வாங்கல்ல. அப்போ அவங்க மேலே டீச்சர் எப்படி இருப்பாங்க? அன்பாக இருப்பாங்கல்ல. பாருங்கள், அப்போது கர்த்தரும் தமக்கு பயந்தவர்கள் தம்மை நோக்கி கூப்பிடும்போது கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு என்ன பண்ணுறாராம்? அவர்களை ரட்சித்து காக்கிறார். எல்லாவற்றிலிருந்து அவர் நம்மை ரட்சிக்கிறார். ஒன்றே நம்ம பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுறவங்க என்ன செய்வாங்க? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாக இருப்பாங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்க என்ன செய்வாங்க? கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் இரவும் பகலும் தியானம் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்க என்ன செய்வாங்க? கர்த்தருடைய கட்டளைகள், கற்பனைகள், நியாயப்பிரமாணங்கள் இவை எல்லாவற்றையும் கீழ்ப்படிவதற்கு தன்னை அர்ப்பணிப்பாங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் என்மேல் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். சும்மா இயேசு இயேசு இயேசுன்னு சொல்கிறதுனால ஒன்றுமே இல்லை. எனக்கு ஜீசஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஜீசஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது இல்லை. அவர் ஜீசஸ் என்ன சொன்னார்? மன்னிக்க சொன்னார், தன்னை போல பிறரை நேசிக்க சொன்னார், அன்பாக இருக்க சொன்னார், 70 முறை சகோதரனை மன்னினார், சகோதரனுக்கு விரோதமாக முறுமுறுத்து பேசாதன்னாரு, உன் கண்ணில் உத்தரவு இருக்க நீ ஏன் மற்றவங்கள பார்த்து பேசுகிறன்னாரு. அப்போது இயேசு கிறிஸ்து சொன்ன, கர்த்தர் நமக்கு கொடுத்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் அசட்டை பண்ணுனா கர்த்தருக்கு பயப்பில்லைன்னு தானே அர்த்தம். ஆண்டவரே சொல்கிறார், அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறார். அப்போது கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னா அவர் நம்ம கிட்டே இருக்கணும்னா, இதோ கிட்டே இருக்கிறார், இதோ கிட்டே இருக்கிறார், இவர் என் கூடயே இருக்கிறார், எப்பவும் என் பக்கத்தில் இருக்கிறார். வேற என்ன வேணும்? ஹல்லேலூயா. மற்றவங்களாம் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கப்பா, ஆனால் இவர் போகவே மாட்டார். எத்தனை முறை படித்தாலும் சந்தோஷம் கொடுப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் பிரியமாக இருந்து பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தை, அந்த வேதத்தை நேசிச்சிங்கனாலே இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும் பிரியமானவர்களே. அநேகர் கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, பைபிள் தெரியாது. சும்மா சர்ச்சில் கொடுத்த வாக்குத்தத்தங்களை மட்டும் நான் படிச்சுக்கிறேன். இப்போ வாக்குத்தத்தங்கள் வருதா, நான் சந்தோஷமாக இருக்கு, அது எனக்கு நடக்கணும். நான் அப்படி இருந்தவ தான் எத்தனை வருஷம். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்ற வசனத்தை சர்ச்சு வாசலில் விற்றாங்கன்னு சொல்லிட்டு அதை ₹1 கொடுத்து வாங்கிட்டு வச்சு பீரோவில் ஒட்டிக்கிட்டு டெய்லி இன்னைக்கு எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிடும், இன்னைக்கு எனக்கு கவர்மெண்ட், ஏன்னா இன்று முதல் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார்லன்னு இருந்தேன். எங்க கொடுக்கல. ஏன்னா
அவருக்கு நான் பயப்படல, வேதம் வாசிக்கலை, கற்பனைகளை கை கொள்ளலை, உலகத்தில் இருந்தேன். பணம் சம்பாதிக்கிறதுக்கு டீச்சர் வேலை செஞ்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு ஆண்டவரை மறந்து வாழ்ந்தேன். அப்போ எப்படி பிரியமானவர்களே நடக்கும்? ஆனாலும் அவர் இரக்கமுள்ள தேவன். நாம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய பிள்ளையாய் நாம் மாறும்போது அதுதான் அங்கே மேட்ரு. கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவங்க கட்டாயம் என்ன செய்வாங்க? அவருடைய சொந்த ரத்தத்தினால் மீட்கப்பட்டு இதெல்லாம் பேச மாட்டாங்க. அவருடைய பிள்ளையா மாறத்தனை ஒப்பு கொடுத்துருவாங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு, இன்னைக்கு இல்லை என்னைக்கோ கூப்பிட்டுருப்பேன், அதை கூட ஞாபகம் வச்சுட்டு கொடுப்பார். பக்கத்து வீட்டுக்காரங்களாம் மறந்துடுவாங்க. நம்ம ஒரு உதவி கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதை தர்றேன்னு சொல்லிட்டு 1 மாதத்துக்கு கழித்து நம்ம கேட்டால் கூட அப்படியா ஞாபகம் இல்லையேம்பாங்க. ஆனால் இந்த தேவன் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டதை கூட அவருக்கு பயந்து நம்ம அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தார்னா இந்தா அப்படின்னு கொடுக்குறாரு. அவர் தயவு உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் அன்பு உள்ளவர். நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் இந்த சங்கீதம் 145 18 19 வசனங்கள் மூலமாய் நம் வாழ்க்கையை மாற்றுவோமா? நாம் கர்த்தருக்கு பயப்படும்படியாய். கர்த்தருக்கு பயப்படுறவங்க சண்டையை இது சர்ச்சுக்கு போகாமல் இருப்பாங்களா? நான் ஒரு காலம் போகாமல் தான் இருந்தேன். ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் இல்லாதபடிக்கு ஆசரிக்க வேணும். அதுக்கப்புறம் நான் ஆசரிச்சேன். அந்த நாள் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். ஒரு வேலைன்னா வெளியெல்லாம் போகிறதில்ல, எதுக்கும் ஊழியம்தான். சர்ச்சுக்கு போகணும், ஊழியம் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. ஆனாலும் தேவன் பெரியவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், நம்மளுடைய அந்த பாவங்களையும் மீறுதல்களையும் மன்னிக்கிறவர், நம்ம அக்கிரமங்களை மன்னிக்கிறவர். ஆனால் திருப்பி திருப்பி நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது, விட்டுறணும். நான் மனம் மாறி அவருக்கு பயந்தோன்னா என்ன செய்வோம்? அவருக்கு பிரியமானது தான் நடப்போம். அப்படி நாம் நடக்க நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு, அப்பா என் பிள்ளையை ரட்சிங்கப்பா, அப்பா என் பிள்ளைக்கு வேலை கொடுங்கப்பா, அப்பா என் பிள்ளைக்கு குழந்தை இல்லையே குழந்தைய கொடுங்கப்பா, அப்பா என் புருஷனை ரட்சிங்கப்பா, அப்படி நாம் கேட்கும்போது கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு அவர் ரட்சித்து காக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிசாசு நம்மளை கீழ்ப்படிய விட மாட்டான், கர்த்தருக்கு பயப்பட விட மாட்டான். கர்த்தருக்கு பயப்படுறவங்க அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க. அடுத்தவங்க நமக்கு தீமை செஞ்சாலும் அவங்க அவங்களுக்கு நன்மை செய்ய தான் நினைப்பாங்க. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுறது. துணிகரமாக எதுவும் பாவம் பண்ண மாட்டாங்க. வேதத்தை மறக்க மாட்டாங்க. வேதம் தியானமாக இருக்கும். இரவும் பகலும் வேதம் தியானமாக இருக்கணும். நம்ம தூக்கத்தில் முழிக்கும் போது கூட வசனம் நம்ம உள்ளத்தில் வரணும், நம்ம எண்ணத்தில் வரணும். அதுதான் இரவும் பகலும். உண்மையிலேயே கர்த்தர் அவரோட பிள்ளைங்களை, அவருக்கு பயப்படுற பிள்ளைங்களை, அந்த பிளஸ்ஸிங்ஸே அது வேற லெவலில் இருக்கும். யோபுக்கு பார்த்தீங்களா 2 மடங்கு. ஆபிரகாமுக்கு பாருங்கள், இடம் கொள்ளாமல் போகும் வரைக்கும் அவன் கேட்கவே இல்லை. ஏய் நீ இந்த பக்கம் பாரு, பின்னால் பாரு, இடது போகிற வலது பாரு, நீ இந்த கால் நட, எங்கே போறியோ எல்லாமே உனக்கு சொந்தம். ஹல்லேலூயா. தாவீது சேர்த்து வச்ச பொருளை பார்த்தீங்களா? எவ்வளோ பொருள். அவன் சவுல் மேலே கை வைக்க மாட்டேன், தாவீது தேவன் அபிஷேகம் பண்ணவன் மேலே நான் கை வைக்க மாட்டேன்ட்டான். அப்போது அவன் பயப்படுறான். சில காரியங்கள் பயப்படாமல் பண்ணதுக்கு தண்டனை நல்லா கொடுத்தார் ஆண்டவர், சும்மா இல்லை. அப்போது நாம் கர்த்தருக்கு பயப்படும்போது கர்த்தர் நம் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். இன்று இந்த புதிய ஆண்டில் இதுவரைக்கும் கர்த்தருக்கு பயம் இல்லாமல் பல காரியங்கள் பண்ணியிருக்கலாம். வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மூப்பர்களாக இருந்தாலும் சரி, சிறு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் தயவு பண்ணி இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட ரிலேஷனுக்கு, நிறையா பேருக்கு இதை நியூ இயர் இதாக ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் தான். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப், நான் கேட்க மாட்டேன். ஏன்னா ஆண்டவர்கிட்ட இது உம்மோட ஊழியம் ஆண்டவரே, அவங்க யார் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும். எனக்கு வரும் தெரியுமா, 1000 பேர் பார்த்துருக்காங்கன்னா அதில் 900 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை, 950 பேர் பண்ணலை அப்படின்னு வரும். ஆனால் அதை குறித்து நான் கவலைப்படலை. இது ஆண்டவரோட ஊழியம், கர்த்தரோட ஊழியம், கர்த்தர் நடத்துகிறார். ஆமாம், லைக் பண்ணுங்கள், ஏன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா, லைக் பண்ணிங்கன்னா அநேகருக்கு அதை அனுப்புவாங்க. ஷேர் பண்ணிங்கன்னா அநேகருக்கு அது பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கும். காட் பிளஸ் யூ.